கடலை மாவு சுத்தமான மாவு எடுத்துருக்கிறேன். 3/4 கிலோ ஜீனி எடுத்துக்கிறேன். சரிங்க, 300 ஆயில். இப்போ நம்ம ஜீனியை இந்த தண்ணியோட இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா, ஜீனி கரையிட்டோம். நான் இப்போ கொஞ்சம் போல் ஜீனி போட்டு அதில் ஒரு 5-6 ஏலக்காய் அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஜீனி கொதிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 200 நெய் போட்டுக்கிறேன். 200 இருக்கும். நல்லா அப்படி கிளறி விடுங்க. பாருங்கள், நெய்யிலேயே தான் வேகுது. ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சரிங்களா, அந்த ஏலக்காவோட இந்த ஜீனியை வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்துங்க. சூடான ஆயிலை ஊற்றிக்கணும். அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுங்க. இந்த பக்குவத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துங்க. கொட்டி விடுங்க. ஓகே, பாய்.